கிபி 1731ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஏழை விவசாயியான ஜுவான் டியாகோ என்பவர் தனது கிராமத்தில் இருந்து மெக்சிகோ நகர ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது போகும் வழியில் தியாபியோக் மலை உச்சியில் அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்து அங்கு தனக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்புமாறும் இதனை மெக்சிகோ நகர ஆயரிடம் கூறுமாறும் அனுப்புகின்றார். ஆயரிடம் இதனை தெரிவித்த பொழுது அவர் முதலில் ஏற்க மறுத்து பின்னர் அன்னை மரியாளிடம் ஒரு அடையாளத்தை கேட்டு வருமாறு அனுப்புகின்றார். டியாகோ அன்னை மரியாளிடத்தில் அடையாளம் கேட்டபொழுது மறுநாள் காலை தான் காட்சியளித்த மலை உச்சிக்கு சென்று அங்கு பூத்து குலுங்கும் மலர்களை ஆயரிடத்தில் காண்பிக்குமாறு கூறுகின்றார். அன்னை மரியாள் கூறியபடியே டிசம்பர் 12ஆம் தேதி டியாகோ மலை உச்சிக்கு சென்று அங்கு அதிசயமாய் பூத்திருக்கின்ற அந்த மலர்களை கொண்டு வந்து அன்னை மரியாளிடத்தில் காண்பித்தார். அன்னை மரியாள் அந்த மலர்களை டியாகோவின் மேலாடையில் அலங்கரித்து ஆயரிடம் அனுப்புகின்றார். ஆயரிடம் சென்று அந்த மேலாடையை திறந்து மலர்களை காட்டிய பொழுது அந்த அதிசய மலர்களை பார்த்து ஆச்சரியமடைந்த ஆயர் மேலும் அந்த மேலாடையில் அன்னையின் திருவுருவம் பதிந்திருப்பதை கண்டு அதிசயப்பட்டு போகின்றனர். அதே நாளில் நோயுற்று மரண தருவாயில் இருந்த டியாகோவின் உறவினருக்கு அன்னை மரியாள் காட்சியளித்து நலமளித்து தன்னை குவாதலூப் அன்னை என்று அழைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதை ஆயரிடம் தெரிவித்த பொழுது அன்னையின் அதிசயத்தை எண்ணி அன்னை காட்சியளித்த இடத்தில் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றனர். அன்னை காட்சி தந்த அந்த துணியானது இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. குவாதலூப் அன்னை அமெரிக்க நாடுகள் மற்றும் கருவில் இருக்கும் குழந்தைகளின் பாதுகாவலியாக இன்றளவும் போற்றப்படுகின்றார்.